வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் எப்போது வெளியிட போகிறாங்க, அதுக்கான ஆஃபிஷியல் டேட். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு நீங்கள் என்ன மதிப்பெண் இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கான வேக்கன்சின்னு எடுத்துட்டிங்கன்னா மென்னுக்கு மட்டும் 1345 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, ஏஆர்னு சொல்லி பல விதமான கேட்டகரியில் கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த 1345க்கு தான் நம்ம கட் ஆஃப் பார்க்க போகிறோம். ஓவரால் வேக்கன்சிக்கு நம்ம கட் ஆஃப் தேவையில்லை. தமிழ்நாட்டில் நமக்கு என்ன வேக்கன்சி இருக்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் போட்டாலே போதும். மொத்தம் 1345 வேக்கன்சிக்கு மட்டும் தான் இப்போ நம்ம கட் ஆஃப் மார்க் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் முதல்ல மெயில் கேட்டகரியாக இருக்கீங்க, யூஆர் கம்யூனிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 82 மார்க் அல்லது அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு நம்ம எக்ஸாக்டாக கட் ஆஃப் மார்க் சொல்ல முடியல. நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு மட்டும் தான் சொல்ல போகிறோம். அதுக்கடுத்து மெயில் இல்லை நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 85 அல்லது அதுக்கு மேலே மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதே மெயிலில் நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 69, 70 அல்லது அதுக்கு மேலே மார்க் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. அதே எஸ்டி கம்யூனிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 67, 68 அல்லது அதுக்கு மேலே மார்க் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60+ மார்க் இருந்தால் போதுமானது, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஃபீமேலுக்கு ஏன் ப்ரோ நீங்கள் சொல்ல முடியும்னா ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம கால்குலேட் பண்ணி சொல்ல முடியல. நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகி நீங்கள் ஃபிசிக்கல் எல்லாமே முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மினிமம் இந்த மார்க்காக குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கான ரிசல்ட் வெளியாகிறதுக்கு டிலே ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு வீடியோ கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் ரிசல்ட் டிலே ஆகும், ஒரு 2 கேண்டிடேட் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்கான பெண்டிங்கான ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதுக்காக ரிசல்ட் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லியிருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் போலீஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி இந்த எஸ்எஸ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல்னால எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஏன்னா இங்கே ரைட்டிங் எக்ஸாமினேஷன் மூலியமாக மட்டும்தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண போகிறாரு. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் மாதிரியே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி தவறுதலாக நினச்சி இந்த ரிசல்ட் வரதுக்கு டிலே ஆகும், அந்த 2 கேண்டிடேட்டோட மார்க் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கு வர சான்ஸே கிடையாது. ஏன்னா அவங்க ரைட்டிங் எக்ஸாமினேஷன் படி ஆல்ரெடி லிஸ்ட் எல்லாமே அங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்குள்ளே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுவாங்க, இல்லைன்னா அந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. ஜஸ்ட் இந்த ஃபிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் ஒரு ஃபிட்னஸ்க்காக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நடைபெற்றிருக்கு. இதனால் ரிசல்ட் எந்த ஒரு மாற்றமும் வராது. இன்னும் 2 நாளில் இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் ரிசல்ட்டை கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. 13, 14 கண்டிப்பாக ரிசல்ட் வெளியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொன்னால் லாஸ்ட் இயராக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கட்டும் இந்த ரோல் கால் டேட் கொடுப்பாங்க, அதுலேருந்து 8 அல்லது 7 நாளுக்கு முன்னாடியே ரிசல்ட்டை வெளியிட்டுருவாங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த 13, 14ஆம் தேதியில் கண்டிப்பாக ரிசல்ட் வெளியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எப்போனாலும் ரிசல்ட் வெளியாயிரும். வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.